வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா பெர்முடாவை பற்றி இல்லை, இது வந்து பெர்முடா ட்ரையாங்கிளை விட மோசமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பெர்முடா ட்ரையாங்கிளோட மோசமா? ஆமாம், லுக்கை பார்த்துட்டீங்களே? பார்த்துட்டேன். நல்லா தான் இருக்கும், காம்பேக்டாக இருக்கும், அதெல்லாம் ஓகே தான். அதான் சேஞ்ச் ஆகிருக்குங்க. ஆமாம், இங்கே இருங்க. முன் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, அவர் பேர் தான் Mano_7667. நல்ல உள்ளத்துக்கு எங்களுடைய தாழ்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறோம். ஆமாங்க. ஸோ அவர் வந்து என்னன்னா ஃபைனலி OnePlus 13s June 12 Thursday வந்துச்சு, வாங்கிட்டார் போல. ஐ காட் எக்ஸ்சேஞ்ச் போனஸு ப்ளஸ் RCC மெம்பர் போனஸு, ரெட் லேபிள் கிளப் போனஸ்லாம் வேறு வாங்கியிருக்காரு, ப்ளஸ் நார்டு பட்ஸ் 3. ஆமாம், அதை ப்ரீ புக் பண்ண நார்டு பட்ஸ் 3 கிடச்சிது ஃப்ரீ. அப்புறம் வந்து OnePlus ட்ராவல் பேக்கோட 12 to 56 GB 36Kக்கு வாங்கினேன். இவ்வளோ மனுஷன் யாராக இருப்பாப்புல? 36,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. ஆஃபர் எல்லாம் போட்டு 50,000 தான் சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு 36,000 வாங்கியிருக்காரு. எக்ஸ்சேஞ்ச் போனஸ் அது இதுன்னு எல்லாமே வாங்கியிருக்காரு. இதை தவிர வந்து அந்த ட்ராவல் பேக் அது இதுன்னு போட்டு வச்சிருக்காரு. 3 வருஷம் பேட்டரி ப்ரொடெக்ஷன் ப்ளஸ் ஃப்ரீயாக கிளைம் செஞ்சுக்கலாம். ஆமாம், இதெல்லாம் ஆஃபரில் கிடைக்குது. அது 9 கிரகங்களில் உச்சம் பெற்ற ஒரு நாள் மட்டுமே இந்த மாதிரியான டாக்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இவ்வளோ லாபகரமாக ஒரு பொருளை வந்து ப்ரெக்யூர் பண்ண முடியும். ஸோ அதுதான் நம்ம ஆள் இல்லையா? 3 மாதம் எக்ஸ்ட்ரா மொபைல் வாரண்டி கிளைம் செஞ்சுக்கலாம். 4 மாதம் ஸ்பாட்டிஃபை ப்ரீமியம் ஃப்ரீ SBI கிரெடிட் கார்டு இருந்தால் எக்ஸ்ட்ரா 5K டிஸ்கவுண்ட் கிடச்சிருக்கும். இவருக்கு SBI கார்டு இல்லை, கிரெடிட் கார்டு இல்லாதனால இந்த 5K தள்ளுபடி பண்ண முடியல. அப்படி இல்லைன்னா 31,000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு. மொபைல் பூட்டப் ஆன உடனேயே ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி அப்டேட் 1.3 GB வந்துச்சு. நவ் மொபைல் பற்றி அப்படின்னும் போது காம்பேக்ட் ஃபோன்லாம் இல்லை சிவா ப்ரோவா? அப்படியா? ஐ திங்க் ZenFone 8, 9 இந்த சைஸ் தான் கரெக்டு காம்பேக்ட் போல். ஐ எம் நாட் ப்ரிஃபர்ட் iPhone 13 மினி சைஸு, அது ரொம்ப குட்டி, பெரிய மொபைல்லாம் தூக்கிட்டு அலைய முடியல. திஸ் மொபைல் யூஸ் பண்ண கம்ஃபர்டபுளாக இருக்குது, மை ஹேண்ட்ஸ் கொஞ்சம் குட்டி. ஓகே. அதான் ப்ரோ, ஆக்சுவலாக வந்து குளோபலாக எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணு பாருங்க. 6.3 inch நல்லா தானே இருக்குது, காம்பேக்ட் தானேங்க இருக்குது. அது அப்போ அது என்னது? எது? அதாவதுங்க, இது இப்போ கிடைக்குதா மார்க்கெட்டில்? அதெல்லாம் பேச்சு இல்லை. காம்பேக்ட்னா என்னன்னு தான் அவர் கேட்குறாரு. காம்பேக்ட்னா சின்ன மொபைல் ஃபோன் தான், கைக்கு அடக்கமாக இருக்கிறது தான். அப்படின்னா அந்த ஃபோன் எடுங்க. இது எப்படி இருக்கு? வேற மாதிரி இருக்கா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்ட், குட்டி ஃபோன் இவனுங்களாம் ஏமாத்துறானுங்க அண்ணே, இது குட்டி ஃபோனே இல்லை அப்படிங்கிறாரு. சரி, ப்ளோட்வேர்ஸ் அதிகம் இல்லை, பட் தேவையில்லாத சிஸ்டம் ஆப்ஸை டிசேபிள் கூட பண்ண முடியல. அடுத்து ஐஎம்னோட கேமரா லவர், சும்மா 3 கேப்சர் செஞ்சுட்டு பார்த்தேன், சோப்பு நோற மாதிரி இருக்கா? ஐயோ, அவ்வளோ மோசமாக இருக்கு. ஆல்ரெடி காமேஷ் ப்ரோன்னு ஒருத்தர் இருக்காரு, அவரே ரொம்ப வருத்தமாக சுற்றிக்கிட்டு இருக்காரு. அவர் 13 வச்சிருக்காரு. சோப்பு நோற மாதிரி அவ்வளோ மோசமாக ப்ரோ இருக்கு. சரி, நிலாவையா? அப்போ என்ன சொல்றாரு? அப்படியே கலைஞ்சு இது ஒயிட் டவுன் அப்படியே சூப்பர் அட்ரஸ் அவன் கண்டிப்பா வரும் தெரியும்ல. டே டைம்ல ஒரு சில பிக்ஸ் எடுத்தேன், பார்க்க லைவாக இருக்கு. ஓகே, சூப்பர். பட் சில டைம் போர்ட்ரைட்ஸ் பிக்கு கரெக்டாக பிளர் செய்ய மாட்டேங்குது. ஓகே ப்ரோ. ஃபோன் பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலு. BGMI கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. BGMI ஓகே, கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் ஓகே. ப்ரீவியஸ்லி 7+ Gen 3 ஓகே, நாடு 4 ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. அதுதான் எக்ஸ்சேஞ்சே போட்டிருக்காரு. அப்படி இல்லைன்னா இதுவாக கூட இருக்கலாம். 2 ஃபோன் தான் நம்ம ஊரில் எனக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று நார்டு, இன்னொன்று வந்து Realme GT60. அப்போ அதுதான் ஏதோ ஒன்று எக்ஸ்சேஞ்ச் போட்டிருக்காரு போல். 8 Elite ரொம்ப ஜாஸ்தி, எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ ஒரு ஃப்யூச்சர் ப்ரூஃப்னு ஆறுதல் அடைகிறேன். அதாவது அவருக்கு வந்து இது மாதிரி 7+ Gen 3 போதான மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்கார். IP ரேட்டிங் மேலேயும் எல்லாம் நம்பிக்கை இல்லை. ஈவன் IP68, 69 மொபைல் வாட்டர் டேமேஜ் ஆனாலும் கிளைம் ஆகாதுன்னு நல்லாவே தெரியும். ஸோ தண்ணிக்குள்ளே போடாமல் பார்த்துப்பேன். பேட்ரி ஐயோ ப்ரோ சீரியஸ்லி செம ஒர்த்து ப்ரோ. நான் 10 hours கன்டினியூஸாக GPS 5Gலாம் தான் வச்சு ஒர்க் பண்ணுவேன். அதிகமாக மேப் யூஸ் செய்வேன், அதிகமாக கால் பேசுவேன். மொபைல் ஹீட்டெல்லாம் இல்லை. டேரக்ட் சன்லைட்டில் மொபைல் ஹோல்டரில் மேப் யூஸ் செய்யும்போது யூஸ்வல் வார்ம் ஆகுது. பட் ஷேடோவுக்கு வந்தால் 5 minutesல கூல் ஆகிடுது. பட் ஒன் திங் ஐ நோட்டிஸ்டு, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணும்போது மொபைல் பயங்கரமாக வார்ம் ஆகுது, பேட்டரி குயிக்காக ட்ரெயின் ஆகுது. முதல்ல இவனை வெளுத்து விட்டாலே பாதி விஷயம் சரியாயிரும் போல். மெட்டா மேன் ஒஸ்ட்டு கையாக இருக்கான் ப்ரோ. இல்லை மெட்டா
பிஜிஎம்ஐ 3 hours ப்ளே பண்ணும்போது கூட வாம் இல்லை, ஆனால் இன்ஸ்டாகிராம் ஆப்பில் ஸ்க்ரால் பண்ணும்போது வாமா இருக்குங்கிறது வேதனையான விஷயமா இருக்கு. வருத்தத்துக்குரிய இதில் யோசிச்சு பாருங்களேன், இந்த இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஐஃபோனில் யூஸ் பண்ணிட்டு அதுலேயும் கிளாஸ் யூஐ இருக்குன்னு சொல்லி தேய்ச்சிட்டு இருந்தேன்னா ஃபோன் போஞ்சு அப்படியே எரிஞ்சு வெடிச்சிடும். மார்னிங் 11க்கு 94% பேட்டரியோட போனேன் ப்ரோ. இந்த இதான் ஒர்க்கு போகிற டைமில் அப்பப்போ இன்ஸ்டா ரீல்ஸ் பார்ப்பேன், அப்பப்போ கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் ப்ளே பண்ணுவேன். நைட்டு 10:45க்கு வரும்போது 30 to 34% பேலன்ஸ் சார்ஜ் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஹைலைட்னா மார்னிங் 11க்கு 94, அப்போ கிட்டத்தட்ட 12 மணி நேரம் கிட்ட யூஸ் பண்ணுறாரு. 60% இதாக இருக்குது. பரவாயில்லையே ப்ரோ, பரவாயில்லையே. அதான் ஒரு நாள் முழுக்க இத்தனைக்கும் இவர் மேப் யூஸ் பண்ணுறாரு. ரீல்ஸ் ப்ளஸ் மேப்பு 5G டேட்டா தான் எப்பயுமே ஆனில் இருக்குங்கிறாரு. 80 வாட் சார்ஜர் யூஸ் செய்கிறது இல்லை, என்னோட விவோ 44 வாட் சார்ஜர் தான் யூஸ் பண்ணுறேன். 30 to 94 சார்ஜ் ஆகிறதுக்கு 1 hour ஆகுது. யூஸ்வலாக அந்த டைமில் வார்ம் ஆகும், அது எப்பயுமே ஆகிறது தான். 5 years ஆச்சும் இந்த மொபைல் யூஸ் செய்வேன் ப்ரோ. ஐ லவ் இட் ரியலி. ப்ரைஸ் தவிர, அதாவது 55K நாட் ஒர்த் ஃபார் மை, அதாவது அவர் ஒப்பீனியனில் 55,000க்கு எல்லாம் ஒர்த் இல்லைன்றாரு. அதர்வைஸ் என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. யாருக்கு செட் ஆகும் அப்படின்னும் போது நியர் டு காம்பேக்ட் பட் கம்ஃபர்டபுளாக ஒரு ஃபோனு, மல்டிமீடியா ப்ரௌசிங்கு, ஒரு 3 hours கன்டினியூஸாக பிஜிஎம்ஐ, அப்பப்போ கிளாஷ் ஆஃப் கிளான்ஸு, எப்போவாச்சும் கேமரா யூஸ் பண்ணால் நீட்டான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸு, சாலிட் பேட்டரி பேக்கப் வேணும் அப்படின்னு திங்க் பண்ணுறவங்களுக்கு இது 100% ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆஃபர்லாம் சேர்த்து 45Kக்கு கிடைக்குதா கன்ஃபார்மாக பை பண்ண சொல்லலாம். ஒன் விஷ் சிவா ப்ரோ. ஜென்ஃபோன் 8, 9 சைஸில் 6000 mAh பேட்டரியோட 7+ Gen 3 மாதிரியான ஒரு ப்ராசரு, அலுமினியம் ஃப்ரேமு, சேம் கேமரா செட்டப்போட டீசெண்டான ஒரு ஓஎஸோட அண்டர் 40Kல ஒரு மொபைல் வந்ததுன்னா எவ்வளோ நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஆசை 2030க்குள்ளே இது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்பதான் மொபைல் நான் வந்து அப்கிரேட் செய்வேன் அப்படிங்கிறது. இந்த எஸ்ஓசிலாம் வந்து வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆமாம், அப்போ 7+ Gen 3 எல்லாம் வந்து ஒரு ஓரமாக கிடக்கும். இல்லை யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தர் வந்து அப்படியே செதுக்கி இருக்காரு. என்ன மாதிரினா அவருடைய மனக்குமுறல்களை அவர் வந்து செதுக்கி இருக்காரு. என்னையா நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறாரு. காம்பேக்ட்டுங்கிறீங்க, காம்பேக்டா இல்லை, அதுதான் ஹைலைட்ல சொன்னது. காம்பேக்டாவே இல்லை, நான் நீ காம்பேக்ட் சொன்னனால தான் வாங்கினேன் அப்படிங்கிறாரு. இது வந்து பெரிய பாயிண்ட் ப்ரோ. ஆனால் இதில் வேதனை என்னன்னா, நான் வெளில சைக்கிளிங் போகும்போது இந்த ஃபோன் இப்போ S24 Ultra மாதிரி ஒரு ஃபோன் எடுத்து பேக்கெட்டில் போட்டோன்னா ஏதோ ஒரு பக்கம் கால் மட்டும் பெருசாக அப்படி இழுத்துட்டு போகும். சும்மா ஜோக்குக்கெல்லாம் சொல்ல, அந்த இப்போ ட்ரௌசரோ ட்ராக்ஸ்லேயே மாட்டிருக்கோன்னா பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு என் பையனையும் ஒய்ஃபையும் கூப்பிட்டுட்டு பைக்கில் வந்துட்டு இருந்தேன். இதை பாக்கெட்டில் வைக்கங்காட்டி இது குத்துது. இது 2 ஃபோனும் வச்சுருந்தேன் பாக்கெட்டில். எப்படி இருக்குன்னு பாருங்க. சில சமயம் பயமாயிடுது ப்ரோ. இப்போ டீப்பர் பாக்கெட்ஸ் இருக்குன்னு வைங்களேன், உங்கள் ஜீன்ஸில் டீப்பாக பாக்கெட் இருக்குது அப்படின்னு வைங்க. இல்லாட்டி பழைய பேண்ட்லலாம் ஞாபகம் இருக்கா, சைட் பாக்கெட்ஸ் இருக்கும் பழைய பேண்ட்ஸில், ப்ரொஃபஷனல் பேண்ட்ஸில். அதுலலாம் என்ன ஆயிடுது, இவ்வளோ தூரம் வெளில நிற்குதுன்னு வைங்க, ஏதோ தவறுதல ஏதோ தட்டுது, இல்லாட்டி பொறுமையாக வைப்ரேஷனில், வண்டி வைப்ரேஷன்லேயே வந்து வெளில விழுந்துருச்சுன்னா அது ஒரு பெரிய பயமாயிடுது ப்ரோ அந்த மாதிரி பெரிய ஃபோனில். பட் இந்த குட்டி ஃபோன்லாம் உள்ள போய் கவக்கணும் உட்காந்துக்குது. அதெல்லாம் இது என்னைக்குமே வந்து சூப்பராக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அதுக்காக தான் நான் வாங்கி வச்சிருக்கிறேன். அந்த பேட்டரி பேக்கப் இது பெட்டராக இருக்கு. இந்த நண்பருடைய மனக்குமுறலை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அவர் என்ன சொல்றாருன்னா, நல்லா இருக்கு, நல்ல ஃபோன் தான், பேட்டரி பேக்கப்புக்காக கன்சிடர் பண்றவங்க கேஷுவல் கேமிங்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் என்ஜாய் பண்ணுவீங்கன்ட்டாரு. ஆனா அவருக்கு என்ன வருத்தம்னா, இது காம்பேக்ட் ஃபோனே இல்லை, இது எவனா காம்பேக்ட் ஃபோன் சொல்லிட்டு என் ஊர் பக்கம் வந்துடாதான்னு சொல்றாரு அவர். அதுதான் தெரியுது இதுல. அதான் ப்ரோ, நார்மல் நியூ நார்மல்னு இருக்குல்ல, அந்த மாதிரி இதான் நியூ காம்பேக்ட். இதான் நியூ காம்பேக்ட். சாம்சங் S24 Ultraல இன்னும் அவங்க வந்து சிலிக்கான் கார்பன் பேட்டரிக்கு மூவ் ஆகலை. ஆமா, இப்போ இவங்கெல்லாம் வந்து காம்பேக்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கங்களேன், ரொம்ப கஷ்டமா இருக்கும். கண்டிப்பா. இப்போ சைனீஸ் மொபைல் ஃபோனே வருதுன்னு வச்சுங்களேன், காம்பேக்ட் பண்ணும்போது இப்போ பேட்டரி பேக்கப் நல்லா இருக்கிறதுனால எல்லாரும் காம்பேக்ட் வேணும்னு கேட்குறாங்க. ஆமாம், ஒருவேளை பேட்டரி பேக்கப் நல்லா இல்லைன்னா 3000 mAh கொடுத்துருந்தா வேணாம்னு தான் சொல்லியிருப்பாங்க. 3000லாம் கொடுத்துருந்தா எல்லாம் தெரிச்சு ஓடி இருப்பாங்க. ஆமாம், இப்போ முடியும், அதனால வந்து கேட்குறாங்க. ஆமாம், பட் டே டு டே டாஸ்க் இப்போ வந்து இந்த சாஃப்ட்வேர் சைடில் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியுது. ஆண்ட்ராய்டோட அப்டேட் வர வர பார்த்தீங்கன்னா பேட்டரி ட்ரெயின் இஷ்யூங்கிறதும் இருக்குது. எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா ப்ரோ, இப்போ இந்த ஃபோன் இருக்குல்ல ப்ரோ, இந்த ஃபோன் வந்து இப்போ மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ் வந்ததுக்கு அப்புறமா வேற மாதிரி பிஹேவ் பண்ணுது. இப்போ இன்னும் ஒரு 2 அப்டேட் கழிச்சு இதுக்கு முன்னாடி கேவலமாக இருந்ததுன்ற, அதாவது ஆண்ட்ராய்ட் 14, 15 அந்த டைம்லலாம் எதுக்கு ட்ரெயின் ஆகுதுன்னே தெரியாமல் இருந்தது. ஏன் இப்போ ஆண்ட்ராய்ட் 16 ஸ்டேபிள் வந்துருக்கு, இப்பயும் நிறைய பேருக்கு ட்ரெயின் ஆகிட்டு தான் இருக்குது. மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ்ல என்னத்தெல்லாம் மாற்றி தொலைச்சாங்க நமக்கு இன்னும் தெரில. அது வந்ததுக்கு அப்புறமா எல்லா பிக்சல் ஃபோனுமே இப்போ கொஞ்சம் தலையில நல்லா சூப்பர் ஆகிடுச்சு. அதான் ப்ரோ, இப்போ ஐஃபோன் இருக்குன்னு வச்சுங்க, ஐஃபோன் 13 இன்னைக்கு யூஸ் பண்ண முடியுமா? ஆனால் பிக்சல் 6 இருக்குல்ல ப்ரோ, பிக்சல் 6 இருக்குல்ல. சரிங்க, 6 மெட்டீரியல் ஐஃபோன் 2 வருஷம் கழிச்சு வர்ற அப்டேட்ல ஐஃபோனை முடிச்சு விடுறாங்கன்னா பரவாயில்ல. ஆண்ட்ராய்டு வந்து ஒரு 5-6 வருஷம் வச்சு கழிச்சு வர்ற அப்டேட்ல முடிச்சு விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 5-6 வருஷம் யூஸ் பண்ற அளவுக்கு பொறுமை இருக்கிறவங்களுக்குலாம் இப்போ ஹாப்பி தானே? ஹாப்பி தான். அதான் சொல்றேன், இங்கே நிறைய பேர் 2 வருஷத்துல ஃபோன் மாத்துறாங்களே. இன்ஃபர்மேஷன் ஷேர்டு பை மனோ,
அதான் உங்ககிட்ட அப்படியே கன்வே பண்ணலாம்னு பார்த்தோம். ஸோ நீங்கள் யாராவது 13s வச்சிருக்கீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்ப்போம். இது தொடர்ந்து காம்பேக்ட் ஃபோன்ஸை பற்றி உங்களுடைய ஒப்பீனியனை நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் முதல்ல வாங்குறோம் எல்லாம் கேட்குறீங்க, பட் யாரும் வந்து வாங்கின மாதிரி எனக்கு வந்து தெரியல. உண்மை இதுதான் வந்து பெயின்ஃபுல்லான ஒரு ட்ரூத்து. ஆமாம், அதுதான் வந்து பிராண்டும் சொல்கிறாங்க. நீங்கள்லாம் சொல்லிட்டு போயிடுறீங்க, நிஜமாவே அவங்க வாங்குறது இல்லைங்கன்னு சொல்கிறாங்க. கரெக்டு.